ஹலோ கைஸ், எக்ஸாம் மினி விளாக் பார்ட் 2 வீடியோ பார்த்துடலாமா? என்னோட எக்ஸாம் சென்டர் இங்கேருந்து ரொம்ப லாங் அப்படின்றதுனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் மேப்பை நம்பி தான் போயிருந்தேன். முதல்ல என் டெஸ்டினேஷனை அடையிறதுக்கு நான் மெட்ரோ தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு கால்வாசி தூரம் தான் நான் போயிருப்பேன். அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு நான் சேஞ்ச் ஆனேன். கிட்டத்தட்ட 1 to 2 hours கிட்ட ட்ராவலாக இருந்தது. நடுவுலேயே நான் சாப்பிட்டாச்சு. நான் போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். ஆக்சுவலி ஒரு ஆட்டோ நான் இறங்கிட்டு 180 கேட்டாங்க அந்த காலேஜுக்கு எனக்கு கொண்டு போய் விடுறதுக்கு. நான் அங்கேருந்து ஒரு ஸ்டாப்பிங் வழி கேட்டு கூகுள் மேப்பெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஆளுங்கிட்ட வழி கேட்டு ஃபைனலி நான் ஒரு ஸ்டாப்பிங் நடந்தா ஆட்டோ 10 rupees தான் கேட்டாங்க. ஸோ எவ்வளோ பேர் ஸ்கேம்ல இருந்து நான் தப்பிச்சிருக்கேன். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் காலேஜ் லொக்கேட் ஆயிருந்தது. வழக்கம் போல என்ன எப்பயுமே நம்மளுக்கு பல்பு தான். ஸோ செகண்ட் தான் சூஸ் ஆகும். ரெண்டாவது காலேஜ் தான் நான் தேடி வந்த காலேஜ். ஸோ உள்ள போனோடனே எனக்கு இருக்க மைண்ட்ல இருக்க ப்ரெஷர்லாம் குறைஞ்சிச்சு. ஏன்னா அதோட என்விரான்மெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா காத்து. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். நான் ஆன் டைமுக்கு போயிட்டேன். ஆக்சுவலி 45 minutes பிஃபோராகவே போயிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி என்னோட ஹால் டிக்கெட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி நான் போய் எக்ஸாம் எழுத போறேன். நான் எக்ஸாம் எழுதிட்டு உங்களை பார்க்குறேன். 3 hours later. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸாம் முடிச்சுட்டேன். நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஸோ பசி எடுத்த மாதிரி இருந்தது. லைட்டாக டீ மட்டும் குடிச்சிட்டு நான் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்தேன். 2 hours பஸ் வரல. ஸோ ஸ்ட்ரெயிட் பஸ் வரவே கிடையாது. நான் மாறி மாறி போகிற மாதிரி தான் வந்தது. ஸோ இங்கேருந்து சைதாப்பேட்டுக்கு பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு. ஆக்சுவலி ரொம்ப நேரம் ஆச்சுங்க. டிராஃபிக்கு ஈவினிங் டைம் ரொம்ப நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 6 to 7 o'clock தான் சைதாப்பேட்டை ரீச் பண்ணியிருப்பேன். என்னடா எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கேன்னு பார்க்கும்போது தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ஆப்போசிட் வழியில் போயிட்டு அங்கே ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். போகிற வழியில் சிக்கன் பக்கோடா இருந்தது. நான் வாங்கி சாப்பிட்டேன். ஆக்சுவலி இது புரட்டாசி மாதம். எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயினும் ஏறிட்டு ஃபைனலி வீட்டுக்கும் வந்துட்டேன். செம்ம டயர்டு. நான் போய் நெக்ஸ்ட் சாப்பிட்டு தூங்க தான் போகிறேன். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.